வீட்ல பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மே மாசம், ஏப்ரல் மாசம்லாம் லீவ் வந்துரும். சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது, எங்க வீட்டு பின்னாடி ஒரு பெரிய புளிய மரம் இருக்கும். அந்த புளிய மரத்தில பார்த்தீங்கன்னா, புளியங்காவெல்லாம் எடுத்து, அத நாங்க எல்லாரும் எங்க அப்பா என்ன பண்ணுவாங்க, 4 கார்னர்ல போட்டு போயிடுவாங்க. போட்டுட்டு, அத உடைச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்ப குடுத்துட்டு போவாங்க. நாங்க எல்லாருமே அவரு 1 மணிக்கு வரத்துக்குள்ள அந்த புளியம்பழத்தெல்லாம் நாங்க உடைச்சு வைப்போம். எங்களுக்கு அதுக்கு வேண்டிய அந்த காலத்தில பார்த்தீங்கன்னா, 25 காசு, 50 காசு, ரூ. 1 அப்படிலாம் குடுப்பாங்க. அதுக்காக நாங்க எல்லா புளியெல்லாம் உடைச்சு வைப்போம். பிளஸ் ஒரு சங்கீதத்த சொல்லிடுவாங்க. இந்த சங்கீதத்த நீங்க சொல்லணும். மனப்பாடம் பண்ணி சொல்லணும். ஃபுல் பேக்டா இருக்கும். இன்னைக்கு எத்தன பேரண்ட்ஸ் இது செய்றோம் நம்போ? இன்னைக்கு எத்தன பேரண்ட்ஸ் டிவிய போட்டு விட்டுட்டா அவ்வளோதான். நீ பாட்டுக்கு டிவிய பார்த்துக்கிட்டே இருடா, நான் சமையல முடிச்சிடுறேன். நீ பாட்டுக்கு இந்த இதுலயே இருடா, நான் என் வேலைய முடிச்சிடுறேன். எங்கேயாச்சும் விளையாட விட்டுறது. அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி தந்து அவங்கள கெடுத்து விட்டு, அவங்களுக்கு ஒரு பொறுப்ப கத்துக் குடுக்காம, நம்ம நெறைய காரியங்கள கெடுதலா சொல்லி தர்றோம். இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா, வீட்ல பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. அவங்க தட்ட கொண்டு போய் கழுவுறதுக்கு சொல்லி தர மாட்டாங்க. அப்படியே வச்சுட்டு போவாங்க பிள்ளைங்க. என்னமோ பெரிய ஆபீசர்ங்க மாதிரி, அது என்னமோ ஸ்கூல்ல தான் படிக்கும், அது என்னமோ காலேஜ்ல தான் படிக்கும். ஆனா பார்த்தீங்கன்னாக்கா, அம்மா, அப்பா வளர்க்குற விதங்கள் அது மாதிரி. வீட்லயே அங்க கைய கழுவுறதுக்கு தண்ணிய கொண்டு வந்து அங்கேயே தருவாங்க. அந்த அந்த தட்ட அங்கேயே நீ வச்சுரு, 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 நான் கொண்டு போறேன் தட்ட அப்படின்னுவாங்க. துணிய தூக்கி போடுவாங்க, ஷூவ தூக்கி தூக்கி போடுவாங்க, சாக்ஸ தூக்கி போடுவாங்க. நாங்க வளரும் போதெல்லாம் அப்படி கத்து தரல. உன்னுடைய யூனிஃபார்ம நீயே துவச்சுக்கணும். உன்னுடைய யூனிஃபார்ம நீயே அயர்ன் பண்ணிக்கணும். இப்படி சொல்லிக் குடுத்த காலங்கள் போயிட்டு, இன்னைக்கு பொறுப்பில்லாம நடத்துகிற நெறைய பெற்றோர்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க. ஐயோ! நான் தான் இப்படி கெடுத்து விட்டனே, நான் தான் இப்படி கெடுத்து விட்டனே. பிரியமானவர்களே, பொறுப்புகள் என்று சொல்லும்போது, இந்த பொறுப்புகள நான் எப்படி எடுத்து செய்றேன்?